தேவனுடைய காரியங்களை குறித்து பேசணும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை சந்திக்கும் போது தேவ காரியங்களை குறித்து பேசணும், சத்தியத்தை குறித்து பேசணும், ஆண்டவர் வரையை குறித்து பேசணும், பாவிகள் மனம் திரும்பாத மக்கள் ஆத்துமாக்களை குறித்து பேசணும், சபையின் வளர்ச்சியை குறித்து பேசணும், எப்படி ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யலாம் என்று பேசணும், எப்படி கர்த்தருக்காய் ஊழியம் செய்யலாம் என்று பேசணும், கர்த்தர் வரைக்கு எப்படி ஆயத்தப்படலாம் என்று பேசணும், எது கர்த்தருக்கு பிரியமில்லை என்று பேசணும். இப்படி உலகத்தார் எப்படி இருப்பாங்க, உலகத்துக்குரியவர்களே பேசுவாங்க. அப்படியானால் உலகத்தார் அல்லாதவங்க எப்படி இருப்பாங்க, தேவனுக்குரிய காரியங்களே பேசுவாங்க. பேச்சில அதான் சொல்ல, நம்முடைய உடை, நம்முடைய பேச்சு, நம்முடைய பாவன் அத்தனையும் நாம் உலகத்தாராய் இருப்பது போல காட்டிக்கொள்ளக்கூடாது. உலகத்தார் அல்ல என்பதை உலகத்தை வெளிப்படுத்துவதாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படணும். அல்லேலூயா. நாம் உலகத்தார் அல்ல. நம்மை உலகம் மறுபடியும் உலகத்துக்குள் செல்லாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறார். யாக்கோபு 1:27 வாசிக்கிறோம். உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறவனே தேவ பக்தி கூடியவன் என்று சொல்லி இருக்கிறது. 1:27 வாசிங்க. யோவான் யாக்கோபு 1:27. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்வதுமே தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான தேவபக்தியா. எது சுத்தமான தேவபக்தி, மாசில்லாத பக்தி? எது மாசில்லாத சுத்தமான பக்தி எது தெரியுமா? உலகத்தால் தன்னை கரைபடாமல் காத்துக் கொள்றாங்களே அவங்க தேவபக்தி உள்ளவங்க. சுத்தமான தேவபக்தி அவங்களுக்குள் இருக்கிறது, மாசில்லாத தேவபக்தி அவங்களுக்கு இருக்கிறது. அப்படி எது தேவபக்தி, எது சுத்தமான மாசில்லாத பக்தி என்று சொன்னால் பார்க்கிறோம், கரைபடாதபடிக்கு தங்களை காத்துக் கொள்கிறவர்கள். எபேசியர் 2:2-3 முற்காலத்தில் ரட்சிக்கப்படும் முன்பு, முற்காலத்தில் ரட்சிக்கப்படும் முன்பு இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்து வந்தோம். ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி நம்மை ஆண்டு நடத்தி வந்தது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் உலக வழக்கத்தின்படியும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய, ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அந்த ஆவி நம்மை ஆண்டு நடத்தி வந்தது. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, அதனால் நம்முடைய மாம்ச இச்சையின்படி நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, மாம்சமும் மனசு விரும்புறதை செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல நாம் எப்படி வாழ்ந்தோம்? நாம் சுபாவத்தில் மற்றவர்களைப் போல, உலகத்தாரை போல வாழ்ந்த முடியும். போதும். சுபாவத்தில் நான் எப்படி இருந்தோம் என்றால், முற்காலத்தில் எப்படி நாம் இருந்தோம்? நான் பார்க்கிறோம், அதிகார பிரபுவாகிய, அதாவது ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அந்த ஆவி நம்மை ஆண்டு நடத்தி வந்தது. அது நம்மை ஆண்டு வந்தது. அதன் போக்கிலே நாம் நடந்து வந்தோம். அதன்படியே நாம் வாழ்ந்து வந்தோம். அது மாத்திரமல்ல, அந்த ஆவி நம்முடைய மாம்சம் மனசு விரும்பும்படியெல்லாம் நம்ம நடத்தி வந்தது. அது முற்காலத்தில். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அப்படி அல்ல. நாம் என்ன பண்ணோம்? ஆகாயத்து அதிகார பிரபுவுடைய அந்த ஆவி நம்மை நடத்தி வந்ததற்கு நாம் வெளியே விடுவித்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் ஆலயத்திலே நடத்தப்பட்டோம். அல்லேலூயா. முற்காலத்தில் நடத்தப்பட்டது அந்த ஆகாயத்து அதிகார பிரபு ஆவி நம்ம நடத்திச்சது. அந்த நம்முடைய மாம்சமும் மனசு விரும்புவதெல்லாம் நம்மை நடத்தி வந்தது. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எப்படி இருக்கிறோம்? நாம் அவையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அந்த ஆவி நம்மை நடத்தாமல் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் காணப்பட்டு, நம்முடைய மாம்சம் நம்முடைய மனது விரும்புறதை நம்ம செய்யாமல் வேத வசனத்தின்படி நடப்பதற்கு கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் உலகத்தார் அல்லது இல்லாதவர்கள் எப்படி இருக்கணும் என்றால், நாம் மறுபடியும் நாம் அந்த ஆகாயத்து அதிகார பிரபு ஆவி நம்மை நடத்துவதற்கு ஒப்புக் கொடுக்க கூடாது. அது நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனம் விரும்புகிறபடி செய்வதற்கு வாழ்ந்தது போல நாம் ஒப்பு கொடுக்காமல் ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு முழுது ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, வேத வசனம் தென்படி நடக்கலாக, வேத வசனத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதவர்களாய் நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழணும். அல்லேலூயா. இப்படி நம்மை காத்து கொள்ளும் போது, இப்படி உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்து கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார். அல்லேலூயா. இம்மைக்குரிய தேவைகள், இம்மையில் ஆண்டவர் நமக்கு தேவையான அவசியமான முக்கியமான பிரதானமான அத்தனை தேவைகளையும் தருவது மாத்திரமல்ல, அதிகமாகவும் தந்திரமை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதற்கு நல்ல ஒரு உதாரணம், நல்ல ஒரு சாட்சி வேதாமத்தில் இருக்கிறது. நாம் சாலமோன் ராஜாவை குறித்து பார்க்கிறோம்.
1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10 இருந்து 12 வசனம் வரையிலும் கர்த்தர் சாலமோனிடத்தில், என் பார்வைக்கு உகந்தபடி நீ ஜெபம் பண்ணினதினால், என் பார்வைக்கு உன் மனசும் மாம்சம் விரும்பும்படி நீ வாழாமல், என் பார்வைக்கு உகந்தபடி நீ ஜெபம் பண்ணினதினால், விண்ணப்பம் பண்ணினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். நீ கேட்டதன்படியே உனக்கு செய்கிறேன். நீ கேட்டதெல்லாம் உனக்கு தருகிறேன். நீ விரும்புறதெல்லாம் உனக்கு தருகிறேன். நீ ஆசைப்படுறதெல்லாம் உனக்கு தருகிறேன். எதிர்பார்த்ததெல்லாம் உனக்கு தருகிறேன். நீ ஜெபம் பண்ணபடியே உனக்கு தர்றேன். உன் வார்த்தைப்படியே உனக்கு செய்வேன். சொன்னது மாத்திரமல்ல, 13ஆம் வசனத்தை வாசிங்க. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமை உனக்கு தர்றேன். அல்லேலூயா. அவன் கேட்டது கொஞ்சம் தான், அவன் விரும்பினது கொஞ்சம் தான், அவன் ஜெபம் பண்ணது கொஞ்சம் தான். ஆனா ஆண்டவர் அந்த ஜெபம் அவருக்கு உகந்தமா ஜெபமா இருந்ததுனால, ஆண்டவருக்கு உகந்ததா இருந்ததுனால ஆண்டவர் சொல்கிறார், நீ கேட்டதெல்லாம் உனக்கு தர்றேன். நீ ஜெபம் பண்ணபடியெல்லாம் உனக்கு தந்துறேன். ஆனாலும் அதை விட அதிகமாக உனக்கு தர்றேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமை உனக்கு தருவேன். அல்லேலூயா. அப்படியானால் அன்பானவர்களே, உலகத்தார் அல்லாமல் நாம் உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்து கொண்டு ஆவியானுடைய ஆளுகையின்படி நடத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய மனசு மாம்சம் வரும்படி செய்யாதபடிக்கு நாம் வேத வசனத்தின்படி வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நம்மை கர்த்தருக்காய் காத்து கொண்டு வாழும்போது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் தருவார். நீங்கள் விரும்புகளை தருவார். உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். நீங்கள் வேண்டியதெல்லாம் தருவார். விரும்பினபடி தருவார். அதுக்கு அதிகமாகவும் தந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படியான முதலாவதாக நாம் ஆவிக்குரிய காரியங்கள் முக்கியமான ஒரு காரியம் என்ன? உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. ஆகாயத்து அதிகார பிரபு நம்மை ஆண்டு நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க கூடாது. நாம் மனசு மாம்சம் விரும்புகிறபடி செய்யாதபடிக்கு நாம் வேத வசனத்தின்படி வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல்மை காத்துக்கொண்டு உலகத்தால் கரைபடாதபடி காத்துக் கொள்ளும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் தருவார். அதற்கு அதிகமாக தந்திரமை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 2ஆவதாக நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. யோவான் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் இல்லாமல், இவர்களுக்காய் வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல், இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். விசுவாசிகளுக்காக, இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அப்படியானால் அவருடைய பொருள் என்னவென்றால், உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, உலகத்தால் கரைப்பட்டவர்களாக, ஆகாயத்து அதிகார பிறவினால் ஆண்டு நடத்தப்பட்டவர்களாக, அவர்கள் ஆகாயத்து அதிகார பிறவினால் மாம்சத்தின்படியும் மனசு விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்கள் ரட்சிப்புகப்படுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் இவர்கள் மூலமா சொல்கிற வார்த்தையின்படி என்னை விசுவாசிக்குள்ளாக வேண்டிக் கொள்கிறேன். அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல், இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்குள்ளாக வேண்டிக் கொள்கிறேன். அப்படியானால் நாம் அநேகரை விசுவாசத்துக்குள் நடத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதுக்காக ஜெபம். ஆண்டவரே, நீர் அதன்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளையால் கோபாக்கினின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் இயேசுவை குறித்து அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. இவர்கள் வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் நான் சொல்றேன். அப்படியானால் நீங்களும் நானும் நாம் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு விசுவாசம் நடத்துவது என் மேல் விழுந்த கடமையில ஒவ்வொரு மேல் விழுந்த கடமை. அதை நான் செய்யாது இருந்தால், ஒவ்வொருவரும் செய்யா இருந்தால் அவர்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். அந்த வசனத்தை வாசி முடியுங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை இருக்கிறார். அப்ப சுவிசேஷ அறிவித்தா அது மூலமா ஒரு ஆசீர்வாதம் உண்டுங்க, பலன் உண்டுங்க. சுவிசேஷ அறிவிக்கிற மூலமா பிழைப்பு உண்டு என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறாராம், ஆசீர்வதித்திருக்கிறாராம். நம்ம சுவிசேஷ அறிவித்தா எனக்கு என்ன பலன்? பாஸ்டருக்கு பலன், அவருக்கு சுவிசேஷ அறிவிப்பது. எப்படி சுவிசேஷ அறிவிப்பது என்று இன்னைக்கு பல கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசவிக்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து அர்ச்சையை சொல்ல, ஞாயிறு தோறும் மாற்று இந்த கைப்பறிதை நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த தேவையா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்வில் அற்புதம் நடக்கும். அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொடுத்துட்டு வரதான் உங்களுக்கு வேலை. அவங்க ரட்சிக்கப்படுறாங்களா,
ரட்சிக்கப்படல, அது நம்முடைய வேலை இல்லை. அதற்கு ஒரு வழியை கற்று விசுவாசிகள் இருக்கிற பகுதியில ஒரு குடும்பமோ 2 வீட்டோ 3 வீட்டாரோ சேர்ந்து அந்த பகுதியில உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வைத்து ஒரு 10 பேரோ 20 பேரோ எந்தாவது மாசத்துல ஒரு நாள் அங்கே கூடி வர செய்து ஒரு சுவிசேஷ கிரவுண்ட்ல தான் பண்ணணும், அனுமதி வாங்கணும். ஆனா எளிதா ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்களை சந்திப்பதற்கு எளிதான வழி இருக்கிறது. அல்லேலூயா. அதை விட எளிதான வழி ஒருவர் சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் உங்ககிட்ட வேலை பார்க்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க இருப்பாங்க. உங்க வீட்டுக்காரர் இயேசு மாற்றுவார் அப்படி சொல்லி உருக்கமா ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. பேரை கேளுங்க, தொடர்ந்து வீட்டுல ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு நாள் சந்திக்கும் போது எப்படி இருக்காங்க கணவர் சொல்லுவாங்க, கொஞ்சம் பரவாயில்ல, உங்களை ஜெபம் பண்ண பிற்பாடு ஒரு பாதி நாள் குடிக்கிறார், பாதி நாள் குடிக்காம வர்றாரு. இப்படி சொல்லலாம். இப்படியும் சுவிசேஷ அறிவிக்கல. இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் சுவிசேஷ அறிவிக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் உங்க வார்த்தையினால அநேகர் இயேசுவை விசுவாசிக்கும்படிக்கு ரட்சிக்கப்படும்படிக்கு நாம் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சுவிசேஷ அறிவிக்காமல் போனால் எனக்கு ஐயோ என்று சொல்லி இருக்கிறார். அதான் சொன்ன ஒரு தாளந்து உள்ளவன் சொன்னான், ஐயா நீ கடினமுள்ள இருந்தே அப்படியே புதைத்து வைத்திருந்தேன், பயன்படுத்த வேலை ஒரு ஆத்மாக்குள்ள ஆதாயம் பண்ணல, அது மூலம் அவனுக்கு கிடைத்தது பரலமா போய் சந்தோஷப்போனா அழுகையும் பற்கடிப்புமான இதுல தள்ளி போடுங்க. ஆத்மா ஆதாயம் பண்ணாம வாழ்ந்தா உண்டா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஏது சொன்ன ஓமையின் மூலமா அழுகையும் பற்கடிப்புமான அந்த இருளிலே தள்ளி போடுங்கள் என்று கையும் காலும் கட்டி தள்ளி போடுங்கள் என்று சொல்லப்பட்டதை குறித்து சொல்லி, ஆகவே நாம் செய்வோம். இந்த நாளில் ஆகிலும் இதுவரையிலும் கூட நீங்கள் ஆத்மா ஆதாயம் செய்யவிட்டால் கைப்பிரதி எடுத்தாக நீங்க ஜெபம் பண்ணி கொடுங்க. நான் இயேசுவை தான் கும்பிடுறேன், இயேசுவை தான் வணங்குறேன், அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, நான் பெரிய ஆளா வரட்டும் பர பாப்பன்னு சொன்ன போனார். ஏர்போர்ட்டுக்கு அரசு ஆர்டரோடு ஏர்போர்ட் போகும்போது யாரோ ஒரு கைப்பிரதியை கொடுத்தாருங்க. அந்த கைப்பிரதியை படித்து பார்த்தார். உடனே அந்த ஆர்டர் எல்லாம் கிழித்து போய் வார்த்தையினால் விசுவாசிகளாக வேண்டிக் கொள்ளுன்னு சொல்லி, அப்படினால் நீங்கள் நானும் ஆண்டவரை குறித்து அறிவிக்கணும், விசுவாச அநேகர் நடத்தணும், அநேக ரட்சிப்புகள் கொண்டு வரணும், ஆண்டவர் பிள்ளைகளை மாற்றம் என்பதற்காக ஜெபிக்க ஆண்டவர், அதுக்காக ஜெபிக்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆண்டவரே, எனக்கும் ஒரு வழியை தரும் ஆண்டவரே, யாராயிலும் ஆத்மா ஆதாயம் பண்ண, யாராய் ரட்சிப்புகள் நடத்துவதற்கு, யாராய் விசுவாசம் கொண்டு வருவதற்கு அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும் படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் சில ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19-20 வசனத்துல உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டி கொள்ளப்போகிற காரியத்தை குறித்து காதுபடிக்கு தடைகளை கொண்டு பண்ணுவான். சபைகளிலும் ஒருமனை இல்லாதபடிக்கு அவன் பிரச்சனைகள் வைப்பான். அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் இல்லவே. அவருடைய தந்திரம் என்ன? சபையில ஒருமனம் இருக்கக்கூடாது, குடும்பங்களில் ஒருமனம் இருக்கக்கூடாது. ஏனால் குடும்பங்களில் ஒருமனம் இருந்தால், சபையில் ஒருமனம் இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே உண்டாயிருக்கும். எல்லாரும் ஒரு நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. ஆவிக்குரிய குடும்ப ஜெபம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போற எல்லாரும் சரியா இருப்பாங்க. பிசாசு அந்த வீட்டையே வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தது. என்றைக்காக இந்த வீட்டுக்குள்ள போனோம், ஒரு மனதை கெடுக்கணும். எல்லாரும் ஒரு மனமா இருக்கிறாங்க. என்றாக இந்த வீட்டுக்குள்ள போய் கொடுக்கறாங்க, தவறி கீழே விழுந்தது, தேநீர் சிந்து போச்சுது. பிசாசு உடனே வீட்டுக்குள்ள வாசல் தாண்டிட்டான், வாசல் படியை தாண்டி வீட்டுக்குள்ள வந்துட்டான். என்ன நடக்க போகிறது? இங்க நமக்கு இடம் கிடைச்சி போச்சுது, வாய்ப்பு கிடைச்சி போச்சுது, இந்த சந்தர்ப்பத்தில் உள்ள வந்துட்டோம். அவர் பெரியவர் பார்க்கிறாரு. சபைகளிலும் இன்றைக்கு ஒரு மனம் இல்லாத நிலையை கொண்டு வருவான். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், சில ஊழியக்காரர் சில சபைகளை பார்த்தா அந்த ஊழியக்காரர்கள் குடும்பங்களை ஒருமனப்படுத்தி விடலாம் என்று எவ்வளவோ மும்முரமா செயல்பட்டாலும் முரட்டு காளைகளை போல ஒருவருக்கு ஒரு இருப்பதால் குடும்பத்தை சமாதானப்படுத்த முடியல. அநேக சபைகள் அப்படிதான் இருக்குது, ஆவிக்குரிய சபைகள். ஆனா ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் போறதில்லை, ஒருவரை பார்த்து ஒருவர் பேசுவது கிடையாது, ஒருவர் ஒரு காரியங்களை பகிர்ந்து கொள்வது கிடையாது. அப்படி அவர்கள் பிரிவினை போல இருந்தாங்க. பக்கத்துல வீடுகள், ஊராருக்கெல்லாம் இந்த காரியம் தெரியும். ஒரு நாள் தொங்க அது எங்களுக்கு சும்மா இருக்கட்டுமா, எங்களுக்கு சும்மா இருக்கட்டுமா, இதுல ஒரு சத்தியம் இருக்குங்க. நம்ம எல்லாரும் ஒரே ரத்தத்திலே தோன்ற பண்ணின இயேசுவின் ரத்தம் நமக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க. இயேசுவின் ரத்தம் நமக்குள்ள ஓடுது. நாம் ஒரே சபையில் உள்ள பிள்ளைகள். நமக்குள்ளே ஒற்றுமை இல்லாவிட்டால், ஒரு மனம் இல்லாவிட்டால், இன்னைக்கு அநேக குடும்பங்களை ஏன் ஜெபம் பதில் ஒரு மனம், சபையில ஒரு மனம் வேணும்னு என்னைக்கா நீங்க ஜெபம் பண்ணிருக்காங்க? குடும்பத்துல ஜெபம் பண்ணி இருப்பீங்க. ஆண்டு சபைக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். ஆண்டவரே,
எல்லாருக்குள்ள ஒரு மனம் இருக்கணும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்கும் வாலிபர்களும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லா குடும்பத்துக்கும் சபை ஊழியருக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு மனம் இருக்க வேண்டும் என்று நீங்க ஜெபம் பண்ணி இருக்கீங்களா? அப்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் கொடுத்து ஆசீர்வதிக்க இன்றைக்கு உண்மையில் அவராக இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஜெபம் பண்ணுமா? ஒரு பாடலை பாடி, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தாராய் நாம் மாறிவிடாதபடிக்கு. உலகத்தாராய் இருந்தோம், ஆண்டவர் ஒரு பாரத்தை தந்திருக்கிறார். நாம் ஆத்துமாக்களை விசுவாசத்துக்கு நடத்த வேண்டும், சத்தியத்துக்கு நடத்த வேண்டும், கிறிஸ்துவுக்கு நடத்த வேண்டும், ரட்சிப்புக்கு நடத்த வேண்டும் என்ற ஒரு பாரத்தை தந்திருக்கிறார். அந்த பாரத்தை நாம் செய்வோம். உலகத்தால் கரைபடாது இருக்க கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. கடைசியாக Thank you, Jesus. Amen. உலகமே பின்னா, சிலுவையே முன்னா. உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. குடிமகனா பழையன கடந்தன, புதியன புகுந்தன. பரலோக குடிமகனா மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாகவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டாது. வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம்.